அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளை எழுதி வழங்கி ஒவ்வொரு நாளும் பசியோடு வாடுகிற ஏழை ஜீவர்களுக்கு இந்த உணவு கொடுக்கப்படுகிறது. இது கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற உணவு. நீங்கள் இந்த உணவை வாங்குற எல்லாரும் எங்களுக்கு கடவுள் போல. அதே போல் இங்கே மரண அவத்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், உறவில் வந்திருக்கல, நம்மளை குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம உறவு வரவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க ஆஸ்பத்திரியில். இந்த நோயினால் அவதிப்படுறவங்க சீக்கிரம் விடுதலையாகி வீட்டுக்கு போகணும், எல்லோரையும் போல நாமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலுக்காக தான் அந்த உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த உணவு பல பேருடைய உழைப்பு. ஆரம்பத்தில் எங்களுடைய வருமானம் சொந்த வருமானத்தில் பண்ணணும். இப்போ எங்களுக்கு வருமானம் இல்லை, கச்சேரி இல்லை. இருந்தாலும் பல பேர்ட்டு நாங்கள் ஃபோனில் கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க, செய்கிறோம். ஆகவே இந்த உணவை வீணடிக்காமல் ஒரு நல்ல மருந்தாக நினச்சி நோயாளிகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக குணமடைஞ்சு எல்லோரும் போல் நாமும் சந்தோஷமாக வாழ்வோம். இப்படி வந்து வாங்க, நைத்தப்பில் வந்து வாங்க, 2 தட்டு போடுவோம். தட்டார கீழே வச்சுக்கோமா. வாங்கம்மா வாங்கம்மா. கொடுங்கண்ணா, அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க, ஏத்தாப்பில் வாங்க, கொடுக்க சொல்லுவாங்க. ஏத்தாப்பில் வாங்க, கொடுக்க சொல்கிறேன். ஏத்தாப்பில் வாங்க. கப்பலில் தண்ணி மட்டும் அவர் 2 தட்டு போட்டு வாங்க. அப்படி ஏத்தாப்பில் வாங்க, நான் கொடுக்க சொல்கிறேன். வாங்கலாண்ணே, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. நீங்கள் சாப்பாடு வாங்க, உணவு தானேண்ணா, உயிர் தானே இது. ரசத்துக்கு பொரியல் வாங்கிங்க. அண்ணா லைனில் வந்துருங்கண்ணா, லைனில் வாங்க. லைனில் அவங்க கொஞ்சம் அவசரம், பேஷண்ட் வச்சுருக்காங்க சொன்னனால கொடுத்தோம். கொஞ்சம் அம்மாச்சி நீங்கள் வாங்க, ஏன் எடுத்துரு அவங்களா அந்த அம்மா வர சொல்லுங்க. அம்மா பீட்டரம்மா வாங்க, பெரியம்மா வாங்க, கொடுத்து அனுப்பிவிடுங்க. அங்கே யாரும் இல்லை உங்களுக்கு கூட, நீங்கள் வாங்கிட்டு போங்க. அம்மா அந்த அம்மா கொடுத்துட்டு சாம்பார் கேன் வாங்க. நான் அப்படி உள்ளே போய் ஸ்டூலில் உட்காந்து சாப்பிடுங்க. வரிசையில் இருந்துங்க, எல்லாம் கொஞ்சம் வரிசையில் வந்துருங்க. நான் கிடக்கணும் வாங்க, யாரும் இடையில பூந்து வராதிங்க. தண்ணியெல்லாம் அங்கே இருக்குது, கை கழுவலாம் போருமா. ரசம் ரசம் இதிலம்மா கொஞ்சமாக ரசம். உங்களுக்கு ரசம் இதுலையா எடுத்துங்க. லைனுக்கு போங்க, அப்படியே வரிசையில் வந்துடுங்க. மோர் ஊற்றி விடுங்கம்மா, எடுத்துங்க. அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி விடுங்க. எடுத்துங்க. ரசம் எடுத்துங்க. மூடிங்கம்மா, எல்லாம் மூடிங்க, மூடி விடுங்க மச்சங்களா. ஊற்றிக்கிட்டு என்னண்ணா, அங்கே லைனுக்கு வாங்க, தூவாங்க போங்க, லைனுக்கு வாங்க. கையில் அங்கே கழுவு தண்ணி இருக்குது, அங்கே இருக்குது. கை கழுவ தண்ணி அங்கே இருக்குது. ஐயா கை கழுவ தண்ணி அங்கே இருக்குது, வாங்க ஃப்ரெண்டுக்கு போயிடுங்க. சாம்பார் இல்லாமல் ரசமா. ஐயா தட்டெல்லாம் நாங்கள் தருவோம், நீங்கள் வாங்க, லைனுக்கு வாங்க. ரசமா உங்களுக்கு? சாம்பார் இல்லைம்மா, ரசம் இரு, ரசம் நான் ஊற்றுறேன் மச்சி. போருமா?
சாம்பாருக்கு வைங்க, சாம்பாருக்கு ஏன்னா வைங்கம்மா, டக்கு டக்குன்னு சாப்பாடு வாங்கினாங்க, சாம்பாருக்கு ஏன் டக்குன்னு எடுங்க வாங்க. இருங்கம்மா, சாம்பார் இங்கே வாங்க, ரசம் இங்கே வாங்க, மோர் இங்கே வாங்க. மோருக்கு மட்டும் கடைசியில் வாங்க. இல்லைண்ணா சாப்பாடு வாங்கிட்டீங்களா? எடுங்க. ரசம் அங்கே, ரசம் அங்கே. அம்மா சாப்பிட்றவங்க கொஞ்சம் எட்டி உட்காந்து சாப்பிடுங்க. ஏம்மா அம்மா இங்கே யாருக்கு கொடுக்காம்மா, வாங்கி ஒரு வாளியில் வாங்கி எல்லோரும் அவங்க ஊற்றிக்கிறாங்கம்மா. ஆமாம், எல்லாம் அவங்க வாங்கி அங்கே கலப்பணம் ஆகுது. அங்கே இருந்து வாங்கி வாங்கி இருந்துக்கிறாங்க. அங்கே வாங்க ஐயா, கூட்டெல்லாம் அங்கே வாங்கணும். ரசத்துக்கு கூட்டம் இங்கே வாங்கிங்க. ஏம்மா இந்த இந்த பையடுங்க நவருங்கம்மா. அந்தரா இந்த ஒரு அம்மா குடிஞ்சிட்டே இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் நவுந்து அந்த சொல்லுங்க. அம்மா வாங்கிட்டீங்களா இல்லையா? நீங்கள் நவுண்டா தாம்மா இவங்கெல்லாம் வருவாங்க. எடுத்துங்க, மோர் இன்னைக்கு கம்மி தான். எடுத்துங்க. எத்தனை பேருங்கண்ணா? 2 பேர். எடுத்துங்க. ரசம் இதில். அம்மா நீங்கள் வாங்கம்மா. அம்மா அம்மா நீங்கள் வாங்க. போங்கம்மா பின்னாடி. பாலியில் வாங்கினவங்க வந்து பின்னாடி வாங்க. அம்மா வரிசையில் நிற்கிறாங்க பாருங்க, உனக்கு பின்னாடி எல்லாம்.